நானும் வெகு நேரமாக உன்னை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ யாரையோ தேடிக்கொண்டே இருக்கிறாயே, அப்படி யாரை தேடிக்கொண்டிருக்கிறாய்? இது என்னடி கேள்வி? கல்யாணி யாரை தேடுவாள்? அந்த வழிபோக்கன் இங்கு எங்காவது தென்படுகிறானா என்று கல்யாணி தேடிக்கொண்டிருக்கிறாள். அங்கும் இங்கும் தேடி எங்கும் கிடைக்காததால் அவள் முகமே வாடிவிட்டது பார். அடியே கல்யாணி, இது மிகப்பெரிய விசாலமான கோவில். இந்த கோவிலுக்குள் பல சன்னதிகள் உள்ளன. இதில் ஏதாவது சன்னதியில் நீ தேடும் தெய்வம் தென்படும். கவலைப்படாதே. என்ன இது? நொடிப்பொழுதில் மறைந்து விட்டாளே. யாரை தேடுகிறீர்கள்? கோயிலுக்குள் யாரை தேடுவார்கள்? அம்பிகையை தேடித்தான் வந்தேன். அம்பிகையா? ஆமாம், தெய்வம் அம்பிகையின் தரிசனம் கிடைக்குமா என்று பார்க்க வந்தேன். தரிசனம் கிடைத்ததா? மிக அருகிலேயே கிடைத்தது. இது சிவனார் மட்டுமே வீற்றிருக்கும் கோவில். அம்பிகைக்கென்று தனி சன்னதி கிடையாது. இங்கு உற்சவ மூர்த்தியாக வலம் வருபவர் யார் தெரியுமா? நடராஜ பெருமான். அப்படி இருக்க அம்பிகையை எப்படி நீங்கள் தரிசித்திருக்க முடியும்? ஏன் முடியாது? நீ அவரை நடராஜராக மட்டும் பார்க்கிறாய், நானும் அவரை அர்த்தநாரீஸ்வரராகவும் பார்க்கிறேன். ஐயன் பாதி அம்பிகை பாதி என இருவரும் ஒன்றாக வீற்றிருப்பதுதானே அர்த்தநாரீஸ்வரர். அதனால்தான் ஐயனை தரிசித்ததின் மூலம் அம்பிகையையும் அருகிலேயே தரிசித்தேன். அனைத்தும் அவர்கள் பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது. நீ கூட எனக்கு அம்பிகையாகத்தான் காட்சி தருகிறாய். என்ன? இல்லை இல்லை, பெண்கள் அம்பிகையின் சொரூபம் தானே. ஓ, அந்த பார்வையில் தான் பெண்களை பார்க்கிறீர்களோ? பக்தியோடும் தான் பார்க்கிறேன். நான் பார்த்து என்ன பிரயோஜனம்? அம்பிகையின் அருட்பார்வையும் என் மீது விழ வேண்டுமே. அப்போதுதானே நான் வைத்திருக்கும் பக்திக்கு பலன் கிடைக்கும். சரி, நான் அம்பிகையை தேடி வந்தேன். நீ யாரை தேடி வந்தாய்? சிவனை தேடி வந்தேன். சிவனை பார்த்து விட்டாயா? பார்த்து விட்டேன், பார்த்து விட்டேன். நானும் பார்த்து விட்டேன். யாரை? சிவனையா? இல்லை, நீ உன் கழுத்தில் அணிந்திருக்கும் எனது புலிப்பல்லை. மறைத்துக் கொண்டால் இல்லை என்று ஆகிவிடுமா? இனி மறைப்பதில் பயனே இல்லை. எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. என்ன புரிந்துவிட்டது? என் மேல் உனக்கு அபரிவிதமான அன்பு இருக்கிறது என்று புரிந்துவிட்டது. எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள்? நான் தவறவிட்ட எனது புலி பதக்கத்தை பத்திரப்படுத்தி அதை உன் சங்கிலியில் கோர்த்து எப்போதும் உன்னுடனே வைத்திருக்கிறாயே, இது போதாதா நீ என் மீது வைத்திருக்கும் அன்பை வெளிப்படுத்த? அது சரி, புலிப்பல் என்றால் அது உங்களுடையதாக மட்டும்தான் இருக்குமா? மற்றவர்களிடம் இருக்காதா? புலிப்பல் பலரிடம் இருக்கும், ஆனால் அனைத்து பதக்கத்தின் பின்புறமும் வைரம் பதிக்கப்பட்டிருக்காதே. அது என்னுடைய பதக்கத்தில் மட்டும்தான் பதித்திருக்கும். இப்போதாவது ஒப்புக்கொள்கிறாயா இது என்னுடைய புலிப்பல் தான் என்பதை? ஒப்புக்கொள்கிறேன். நான் இதை உங்களிடம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு வந்தேன். இரு, ஏன் கழற்றுகிறாய்? உங்களுடைய புலிப்பல், உங்களுடைய பொருள் உங்களிடம் தானே இருக்க வேண்டும். அதனால் தான் திருப்பி தருகிறேன். இதை மட்டும் கொடுத்தால் எப்படி? மற்றது வேற என்ன? வேற எதுவும் என்னிடம் இல்லை. உங்களுடைய புலிப்பல் மட்டும்தான் இருக்கிறது. ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? அன்று நீங்கள் என்னை குளத்திலிருந்து காப்பாற்றிய போது இந்த புலிப்பல் மட்டும்தான் என்னுடைய ஆடையோடு இணைந்து வந்துவிட்டது. அதை தவிர வேற எதுவும் இல்லை. அன்று உன்னை நான் காப்பாற்றிய போது
தொலைந்தது என் புலிப்பல் மட்டுமல்ல, என்னுடைய இதயமும் தான். அதற்காக அதை நீ திருப்பித் தர வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பதிலாக உன்னுடைய இதயத்தை எனக்கு கொடு, அது போதும். நான் யார் என்று தெரியுமா? நன்றாக தெரியுமே. பாகநேரியின் அம்பலக்காரர் வாளுக்கு வேலியாரின் ஒரே அன்பு தங்கை, பெயர் கல்யாணி. அதைத்தான் அன்றே உன் தோழிகள் சொல்லிவிட்டார்களே. அம்பலக்காரரின் தங்கை என்று தெரிந்த பிறகுமா இப்படி பேசுகிறீர்கள்? கல்யாணி, காதல் என்பது அம்பலக்காரரின் தங்கையா அல்லது அன்றாட வாழ்க்கைக்கே கஷ்டப்படுபவரின் தங்கையா என்றெல்லாம் பார்த்து வராது. காதல் என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரு மனங்களின் சங்கமத்தால் ஏற்படுவது. அது உன்னை பார்த்த அன்றே எனக்கு ஏற்பட்டு விட்டது. நீ அம்பலக்காரரின் தங்கை என்பதால் நான் அதை விட்டுவிட முடியுமா என்ன? எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. எனக்கு வேண்டியதெல்லாம் உன் பதில் மட்டும்தான். நேரடியாகவே கேட்கிறேன், உனக்கு என் மீது விருப்பம் இருக்கிறதா இல்லையா? எப்போது உங்களுடைய புலிப்பல்லை சங்கிலியால் கோர்த்து என் கழுத்தில் அணிந்தேனோ அப்போதே புரிந்து கொள்ள வேண்டாமா நான் என்னுடைய இதயத்தை உங்களிடம் தந்துவிட்டேன் என்று? பரவாயில்லையே, அம்பலக்காரரின் தங்கை தைரியசாலியாகத்தான் இருக்கிறாய். சரி, நீ அம்பலக்காரரின் தங்கை என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் என்னுடைய காதலை வெளிப்படுத்தினேன். ஆனால் நான் யார், எந்த ஊரைச் சேர்ந்தவன், என்னுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவை, இவை எதுவும் தெரியாத நிலையில் நீ எப்படி என்னை விரும்பினாய்? ஒரு பெண் ஒரு ஆணை விரும்புவதற்கு அவனுடைய விலாசத்தை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை, வீரத்தை அறிந்து கொண்டால் போதும். எப்போது நான் அம்பலக்காரரின் தங்கை என்று தெரிந்தும் நீங்கள் உங்கள் காதலை தைரியமாக என்னிடம் சொன்னீர்களோ அப்பொழுதே நான் நீங்கள் சிறந்த வீரர் என்பதை உணர்ந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, நீரில் தத்தளித்த என்னை எப்போது தொட்டு தூக்கி காப்பாற்றினீர்களோ அப்போதே நீங்கள்தான் என் வாழ்க்கை துணை என்பதை என் உள்மனது உணர்த்திவிட்டது. அதை இன்று உங்களை நேரில் பார்த்ததும் காதலாக மலர்ந்து உங்களிடம் வெளிப்படுத்திவிட்டது. நீங்கள் உத்தமர் என்பதை என் உள்ளபூர்வமாக உணர்கிறேன். ஒருவேளை என்னுடைய கணிப்பு தவறாகிவிட்டாலும் இக்கோவிலில் எழுந்தருளி இருக்கும் சிவபெருமான் எப்படி நம் இரு மனங்களையும் இணைத்து வைத்தாரோ அதேபோல் வாழ்க்கையிலும் நம் இருவரையும் ஒன்றாக இணைத்து வைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உனது நம்பிக்கை பொய்யாகாது கல்யாணி. யாரோ ஒரு வழிபோக்கனை நீ உன் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கவில்லை. சகல அந்தஸ்தும் உள்ள ஒருவனைத்தான் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறாய். இனியும் நான் யார் என்ற உண்மையை உன்னிடம் மறைக்க வேண்டிய அவசியமில்லை. நான் இவன் எப்படி இங்கு வந்தான்? வாங்க. என்னடா வேண்டும்? கேட்க மாட்டாய். இன்னும் சிறிது நேரத்தில் பாகநேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலி அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் பரிவட்டம் கட்ட தயாராகி கொண்டிருக்கிறார். நீ அதற்கு முன் இங்கு வந்து அவர் தங்கையே கட்ட பார்க்கிறாயா? கில்லாடியடா நீ. அடே, நான் இங்கு இருக்கிறேன் என்று உன்னிடம் யார் சொன்னது? நீ சொல்லாமல் சென்றால் எனக்கு தெரியாதா? அனைவரும் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வா போகலாம். நீ போ, நான் பிறகு வருகிறேன். அடே, முடியாது. உன்னை கையோடு அழைத்து வரும்படி என் தந்தை ஆணையிட்டிருக்கிறார். வா போகலாம். விடா கையை. பிறகு வருகிறேன். அடே, என்ன தேடுகிறாய்? அவளுடைய தோழிகள். போ, போடா. அம்பலம் பூஜை முடிந்து விட்டது. பரிவட்டத்தை கட்டிவிடலாம். வெள்ளையரே, சொல் வாளுக்கு வேலி. இங்கு வந்திருக்கும் அம்பலக்காரர்கள் அத்தனை பேரையும் அறிந்தவர் தாங்கள் ஒருவர் மட்டும்தான். அதனால் தாங்களே அவர்கள் ஒவ்வொருவரின் பெயரையும் ஊரையும் சொல்லிவிடுங்கள். நானே அவர்களுக்கு பரிவட்டம் கட்டுகிறேன். ஆஹா, இது நீ எனக்கு கொடுக்கும் மிகப்பெரிய கௌரவம் அல்லவா? நிச்சயமாக செய்வேன். மேலநாட்டு அம்பலக்காரர் கருணாகர்,
இவர் நாட்டில் வள்ளல்கள் என்று யாருமே கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் நாட்டில் வறுமை என்று கையேந்துபவர்கள் யாருமே கிடையாது. மேல நாட்டு அம்பலக்காரர் கருணாகரன். இவர் சிறுகுடி நாட்டு அம்பலக்காரர் இளவழகனார். இவரது நாட்டில் உண்மை என்பதே இல்லை என்று நான் சொல்வதை கேட்டு யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. ஏனென்றால் அங்கு வாழ்பவர்களுக்கு பொய் என்பதே தெரியாது என்பதால் உண்மையை பற்றி பிரித்து பேச வாய்ப்பே கிடையாது. சிறுகுடி நாட்டு அம்பலக்காரர் இளவழகனார். இவர் வெள்ளூர் நாட்டு அம்பலக்காரர் தாமோதரனார். இவரது நாட்டில் எந்த கலையும் உயர்வாக இல்லை என்று சொன்னால் தவறாக நினைக்க கூடாது. ஏனென்றால் அங்கு எல்லா கலைகளும் சமமாக சிறப்பாக விளங்குகிறது. வெள்ளூர் நாட்டு அம்பலக்காரர் தாமோதரனார். அம்மா, அண்ணன் ஒவ்வொருவருக்கும் பரிவட்டம் கட்டும் போது அண்ணன் முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்தீர்களா? அதில் என்னம்மா ஆச்சரியம்? வாளுக்கு வேலையின் லட்சிய கனவல்லவா இது? இன்று அது எந்த வில்லங்கமும் இல்லாமல் நல்லபடியாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அந்த மகிழ்ச்சி தான் அவன் முகத்தில் தெரிகிறது. வைரமுத்தா, எனக்கு மாலை போட்டு பரிவட்டம் கட்டுவார்கள் அல்லவா? உனக்கு அப்படியெல்லாம் ஆசை இருக்கிறதா? எனக்கே பரிவட்டம் கட்டுவார்களா என்று தெரியவில்லை. இதில் உனக்கு வேறா? ஆமாம், அம்பலக்காரர் வரிசையில் நிற்கின்றாயே, பின்னே செல். வைரமுத்தா, என்னையா பின்னே போக சொல்கிறாய்? உன்னைத்தான் சொன்னேன், பின்னே செல். போடா. போகிறேன். இவர் அஞ்சூர் நாட்டு அம்பலக்காரர். சற்று பொறு வாளுக்கு வேலி. எனக்கு எதற்கப்பா மாலை மரியாதைகள் எல்லாம்? அம்பலக்காரன் என்ற தகுதியை நான் எப்போதோ இழந்து விட்டேன். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள்? நான் தங்கள் பெருமையை அறியாதவனா என்ன? என் தந்தையாரின் நெருங்கிய நண்பர் தாங்கள் என்பதை நான் நன்கறிவேன். எந்த நிலை ஏற்பட்டாலும் தாங்கள் அஞ்சூர் அம்பலக்காரர் என்பது மாறிவிடுமா? நியாயமாக நான் முதலில் உங்களைத்தான் அழைத்து முதல் மரியாதை செய்திருக்க வேண்டும். தாங்கள் இங்கு வந்து நின்று விட்டதால் உடனே அதை செய்ய முடியவில்லை. தயவு செய்து மாலை மரியாதையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவர் அஞ்சூர் அம்பலக்காரர் துரைசாமி. ஊரின் பெயர்தான் அஞ்சூரே தவிர எவரும் எவருக்கும் அஞ்சி வாழும் நிலை அங்கு கிடையாது. அஞ்சூர் அம்பலக்காரர் துரைசாமி. இவரை நான் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையர். பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையர். இவர் கைப்பட்டால் பட்டுப்போன மரம் கூட தழைத்து மங்களம் பெருகும். அதனால்தான் அந்த நாடே பட்டமங்கலம் என்று பெயர் பெற்று விளங்குகிறது. ஓ, இவர்தான் பட்டமங்கல அம்பலக்காரரா? ஆமாம்மா, பாகநேரியும் பட்டமங்கலமும் நட்பாக இருந்தபோது என்னை கண்டால் ஆர்வத்தோடு அத்தை என்று ஓடி வருவான். இப்போது என்னை அறியாதவன் போல் இந்த பக்கம் பார்ப்பதையே தவிர்த்துக் கொள்கிறான். பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையர். இவர் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையரின் உடன் பிறந்த தம்பி.
சின்ன அம்பலம் வைரமுத்தன். சின்னம்பலம் வைரமுத்தன். சின்னம்பலம் வைரமுத்தன். சின்னம்பலம் வைரமுத்தன். சின்னம்பலம் வைரமுத்தன். வல்லத்தரையனுக்கு என்றும் நிழலாக இருப்பவன்.